நமக்கு லட்சுமி கடாட்சங்கிறது கிடைக்கும். ஆகையால விளக்கேற்ற நேரத்துல அமைதி கடைப்பிடிங்க. இல்ல என்ன ஸ்லோகமோ பாட்டோ திருவாசகமோ தேவாரமோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த ஒரு விஷயத்தை ஒழிக்க செய்யுங்க. வீட்டுல எல்லா வீட்டும் டிவி இருக்கும், மற்றபடி பெண் டிரைவருக்கு என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இருக்கும். அதனால அதெல்லாம் நீங்க ஒழிக்க விட்டு அந்த பாடல்களை காதுல நம்ம பாட தெரிஞ்சுதான் பாடலாம், தெரியலங்கிற பட்சத்துல அதை காதால கேட்கலாம். இதன் மூலம் மங்களமான விஷயங்கள் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் மகாலட்சுமி என்ன பண்ணுவாளாம், நித்தியவாசம் பண்ணுவாள். அப்படி நித்தியவாசம் பண்ணா நமக்கு செல்வங்கிறது குறைவில்லாத இருக்கும். அப்போ காஞ்சிபுரம் நம்ம பேரை எழுதி வச்சிருவாங்களா, நத்த கொல்ல ஃபுல்லா நமக்கு பட்டா போடுவாங்கன்னா அப்படி போட மாட்டாங்க. நம்ம குடும்பத்துல சாப்பிட சாப்பாடு இருக்கும், தூங்க நமக்கு இடம் இருக்கும், உடுத்த நமக்கு உடை இருக்கும், நமக்கு அத்தியாவசிய தேவைகள் என்னன்னா இந்த ஜென்மாவில நமக்கு தேவை இருக்கோ அத்தனையும் அம்மா என்ன பண்ணுவா, நமக்கு அனுகிரகம் பண்ணுவா. ஞானம், வைராக்கியம், ஐஸ்வர்யம் எல்லாமே 16 செல்வமும் அபிராமி பட்டர் பட்டியல் போட சொல்றாரு, அம்மா என்னென்ன கொடுப்பான்னு சொல்லிட்டு. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சரியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அறிவுயலும் மாயனது தங்கையே ஆதிக்கடவுரின் வாழ்வே அப்படிங்கிறார். அப்ப நமக்கு இது எல்லாமே அம்மா கொடுக்கறதுக்கு காத்துல இருக்கிறார். வாங்கிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், தயார் நிலையில இருக்கணும். அது மாதிரி பூஜை விஷயத்துல வரும்பொழுது கூட சரி, இங்கன்னு இல்லை, எந்த கோவிலுக்கு போனாலும் தேவையில்லாத பேச்ச பேசக்கூடாது. கோவிலுக்கு போனா சிவன் கோயிலுக்கு போறீங்களா நமச்சிவாயம் சொல்லுங்க, முருகன் கோயிலுக்கு போறீங்களா ஓம் சரவண பவா சொல்லுங்க, கணபதி கோயிலுக்கு போறீங்களா ஓம் கம் கணபதியே நமகான்னு சொல்லுங்க, பெருமாள் கோயிலுக்கு போறீங்களா நமோ நாராயணா சொல்லுங்க, இங்க வரீங்களா அம்மைய சரணம் தேவி சரணம் சொல்லுங்க. எளிமையா நமக்கு என்ன வருதோ அதை மனசுக்குள்ள